பாக்கியம் சேனல் நேயர்களுக்கு இனிய நற்காலை வணக்கங்கள். நவகிரகங்களின் நல்லாசியுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்கியம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்கியம், எங்கள் பாக்கியம். பாக்கியம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உழவர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைய தினம் 17/1/2026 தமிழ் விசுவாவசு வருடம் தை மாதம் 3ஆம் நாள் சனிக்கிழமை. இன்றைய திதி தேய்பிறை சதுர்தசி நள்ளிரவு 12:06 வரை, பின்பு அமாவாசை. இன்றைய நட்சத்திரம் மூலம் காலை 7:58 வரை, பின்பு பூராடம். இன்றைய ராசி பலன்கள். மேசராசி அன்பர்களே, இன்றைய தினம் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இருந்து வரக்கூடும். தந்தை வழி உறவுகளால் மனமகிழ்ச்சி அடைவீர்கள். பூர்வீகத்தில் பெருமை சேர்க்கும் வண்ணம் நடந்து கொள்வீர்கள். குடும்பத்தில் உற்சாகமும் மனமகிழ்ச்சியும் அதிகரித்து காணப்படும். தொழில் புரிபவர்களுக்கு புதிய பரிணாமங்களை நோக்கி பயணிக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். குழந்தைகளால் உற்சாகமும் மனமகிழ்ச்சியும் அடைவீர்கள். குடும்பத்தினரின் தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்வதால் மன நிம்மதி அடையக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்கும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். ராசியான நிறம் கரும்பச்சை மற்றும் அடர் நீலம். ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்புமிக்க நல்ல நாளாக இருந்து வரக்கூடும். முக்கிய முடிவுகள் எடுப்பதில் சற்றே தடுமாற்றங்கள் ஏற்படக்கூடும். இன்றைய தினம் மன மகிழ்ச்சிக்கு பஞ்சமில்லாத நல்ல நாளாக இருந்து வரக்கூடும். குடும்ப உறவுகளிடையே அந்யோன்யங்கள் அதிகரித்து காணப்படும். எதிர்பாராத பண வரவுகளால் மன மகிழ்ச்சி அடைவீர்கள். குடும்பத்தினரின் குறிப்பறிந்து நடந்து கொள்வதால் குடும்பத்தினரின் நன்மதிப்பை பெறக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஐயப்பன். ராசியான நிறம் கருநீலம் மற்றும் கருப்பு. மிதுன ராசி அன்பர்களே, நீண்ட நாளாக தடைபெற்று வந்த சுபகாரிய பேச்சுக்கள் தங்கு தடையின்றி நிறைவேறக்கூடும். வாழ்க்கை துணை உங்களை அனுசரித்து செல்வார்கள். குடும்பத்தினர் உங்களுக்கு நன்மதிப்பை கொடுக்கக்கூடிய வண்ணம் நடந்து கொள்வார்கள். குழந்தைகளால் மட்டற்ற மகிழ்ச்சி அடைவீர்கள். எதிர்பாராத நண்பர்களின் சந்திப்புகள் மன மகிழ்ச்சிகளை தரக்கூடும். குடும்பத்தில் ஒற்றுமையும் அமைதியும் அதிகரித்து காணப்படக்கூடிய மிகச்சிறந்த நல்ல நாளாக இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் கார்த்திகேயன். ராசியான நிறம் கரும்பச்சை மற்றும் கருநீலம். கடகராசி அன்பர்களே, இன்றைய தினம் போட்டிகளில் வெற்றி பெறுவீர்கள். சவால்களை சமாளிக்கக்கூடிய உன்னதமான நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். குழந்தைகள் போட்டிகளில் வெற்றி வாகை சூடுவார்கள். ஆரோக்கியத்தில் சற்றே கவனம் எடுத்துக்கொள்வது நன்மை பயக்கும். குடும்ப உறவுகளிடையே அந்யோன்யம் அதிகரித்து காணப்படும். தொழில் துறையில் இருப்பவர்களுக்கு சிறப்பான நல்ல நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். தாய் வழி உறவுகளின் அந்யோன்யம் உங்களுக்கு மன நிம்மதிகளை கொடுக்கக்கூடியதாக அமையக்கூடும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மீனாட்சி அம்மன். ராசியான நிறம் இளம் பச்சை மற்றும் இளம் சிவப்பு. சிம்மராசி அன்பர்களே, புதிய சிந்தனைகள் புது பொலிவுடன் உங்களை திகழச் செய்யும். மறைமுக எதிர்ப்புகளை வெல்லக்கூடிய நல்ல நாளாக இருந்து வரும். பழைய கடன்களை தீர்க்கக்கூடிய உன்னதமான நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். குழந்தைகளால் மட்டற்ற மகிழ்ச்சிகளை காண்பீர்கள். தம்பதிகளிடையே அந்யோன்யம் அதிகரித்து காணப்படும். தொழில்துறையில் இருப்பவர்கள் புதிய முன்னேற்றத்திற்கான புது திட்டங்களை தீட்டக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வாராகியம்மன். ராசியான நிறம் இளம் சிவப்பு மற்றும் ஆரஞ்சு. கன்னிராசி அன்பர்களே, இன்றைய தினம் தாய்வழி உறவுகளுடன் அந்யோன்யமான போக்குகள் நிலவக்கூடும். தாயாரின் ஆசிகள் மன நிறைவை தரக்கூடும். தொழில்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தக்கூடிய நல்ல நாளாக இருந்து வரக்கூடும். குடும்பத்தில் ஒற்றுமையும் மன அமைதியும் அதிகரித்து காணப்படும். இன்றைய தினம் வாழ்க்கை துணையின் உடல்நலத்தில் சற்றே ஆரோக்கியம் எடுத்துக்கொள்வது சிறப்பாக இருந்து வரக்கூடும். பூர்வீக சொத்துக்களில் இதுவரை இருந்து வந்த சிக்கல்களுக்கு தீர்வுகளை காணக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் அமைந்திருக்கக்கூடும்.
இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் கிருஷ்ணர். ராசியான நிறம் கருநீலம் மற்றும் கரும்பச்சை. துளாராசி அன்பர்களே, பயணங்களால் ஆதாயங்களை காண்பீர்கள். சகோதர வழி உறவுகளுடன் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இருந்து வரக்கூடும். புதிய நண்பர்களின் வருகை மன மகிழ்ச்சிகளை தரக்கூடும். குடும்பத்தில் ஒற்றுமையும் அந்யோன்யமும் அதிகரித்து காணப்படும். வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்கும். புதிய திட்டங்கள், புதிய யோசனைகள் யாவும் அமலாக்கத்திற்கு வரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பைரவர். ராசியான நிறம் சாம்பல் நிறம் மற்றும் தங்க நிறம். விருச்சிக ராசி அன்பர்களே, குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரித்து காணப்படும். பெண்கள் விலை மதிப்புமிக்க பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். தொழில் துறையில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் மன மகிழ்ச்சிகளை தரக்கூடும். தொழிலில் கூட்டாளியுடன் சிறிது கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் நாளின் பிற்பாதியில் சங்கடங்கள் விலகக்கூடும். இன்றைய தினம் எண்ணியதை ஈடேற்றக்கூடிய வல்லமை உங்களுக்கு கிடைக்கக்கூடும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி. ராசியான நிறம் இளம் மஞ்சள் மற்றும் பழுப்பு நிறம். தனுசு ராசி அன்பர்களே, இன்றைய தினம் பொது பொலிவுடன் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இருந்து வரக்கூடும். பெண்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரித்து காணப்படும். குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் யாவும் தீரக்கூடிய நல்ல நாளாக இருந்து வரும். உறவினர்களின் வருகையால் மட்டற்ற மகிழ்ச்சி அடைவீர்கள். குழந்தைகளின் முன்னேற்றத்திற்கான புதிய திட்டங்களை தீட்டக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். செய்யும் தொழிலில் புதுமைகளை புகுத்தி லாபங்களை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சரஸ்வதி. ராசியான நிறம் வெண்மை மற்றும் வெளிர்பச்சை. மகர ராசி அன்பர்களே, இன்றைய தினம் நீண்ட தூர பயணத்திற்கு உகந்த நாளாக இருந்து வரக்கூடும். பயணங்களால் ஆதாயங்களை காண்பீர்கள். எதிர்பாராத பண வரவுகள் திருப்திகரமாக இருந்து வரக்கூடும். செய்யும் தொழிலில் புதிய முதலீடுகளால் லாபங்களை காண்பீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமையும் மனமகிழ்ச்சியும் அதிகரித்து காணப்படும். தாயாரின் உடல்நலத்தில் சற்றே அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி. ராசியான நிறம் இளம் சிவப்பு மற்றும் வெண்மை நிறம். கும்பராசி அன்பர்களே, எண்ணியதை எண்ணியபடி ஈடேற்றி மகிழ்ச்சி அடைவீர்கள். செய்யும் தொழிலில் அபரிமிதமான லாபங்களை காண்பீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமையும் மனமகிழ்ச்சியும் அதிகரித்து காணப்படும். பெண்கள் விரும்பியதை அடையக்கூடிய நல்ல நாளாக இருந்து வரக்கூடும். அண்டை அயலாரின் அனுசரிப்பான போக்கால் மன நிம்மதி அடைவீர்கள். இன்றைய தினம் எதிர்பாராத பண வரவால் மனமகிழ்ச்சி அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். குழந்தைகள் உங்களுக்கு பெருமை சேர்க்கும் வண்ணம் நடந்து கொள்வார்கள். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நரசிம்மர். ராசியான நிறம் இளம் பச்சை மற்றும் ஆரஞ்சு. மீனராசி அன்பர்களே, இன்றைய தினம் பொறுப்புடன் நடந்து கொள்வீர்கள். புதிய பொறுப்புகள் உங்களை வந்து சேர்ந்த வண்ணம் இருக்கும். உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய உன்னதமான நாளாக இன்று இருந்து வரும். வாழ்க்கை துணை வழி உறவுகளுடன் இருந்து வந்த சங்கடங்கள் யாவும் நீங்கக்கூடிய நாளாக இருந்து வரும். குழந்தைகள் உங்களின் குறிப்பறிந்து நடந்து மனநிறைவை தருவார்கள். செய்யும் தொழிலில் புதிய லாபங்களை காண்பீர்கள். இன்று உங்களுக்கு மன மகிழ்ச்சி மிக்க உன்னதமான நாளாக அமைந்திருக்கக்கூடும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் திருமால். ராசியான நிறம் நீலம் மற்றும் ஊதா. நேயர்களே, இன்றைய ராசி பலன் பகுதி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் உமா மகேஸ்வரி. நன்றி, வணக்கம்.